இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஹைகோர்ட்டு பான் வீடியோஸ் வந்து பார்க்கறது தப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா 292ல ஒரு நபர் மேலே வந்து ஒரு ஃபோன் ரோட்டில் ஓரமாக உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவரை பிடிச்சின்னு போய் வச்சு அவர் மேலே 292 ஐபிசியில் வழக்க போட்டு நீங்கள் வந்து பார்த்தது வந்து நீங்கள் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேலே வழக்கு பதிவு பண்ணிடுறாங்க. அந்த ஒரு நபர் வந்து அவரோட ஃபோனை வச்சு நான் ஒரு பர்சனலாக உட்காந்து பார்த்துட்டு இருந்துக்கிறாரு. அவர் பப்ளிக் கூட திருப்பி இப்படிலாம் காட்டல, இந்த படம் பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து வழக்க போட்டதுனால அந்த ஒரு வழக்கை வந்து கேரளா ஹைகோர்ட் வந்து குவாஷ் பண்ணிட்டாங்க. குவாஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பசங்க கிட்ட நீங்கள் ஒரு ஃபோனை தரீங்க, சின்ன சின்ன பசங்க கிட்ட வந்து இப்போ ஃபோனை தரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள வாட்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இன்டர்நெட் கையில் வந்ததால் எல்லாருமே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். அதனால பசங்க வந்து பேரண்ட்ஸு ரொம்ப ரொம்ப வந்து பசங்களை வந்து கவனிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இந்த ஒரு வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா குவாஷ் பண்ணியிருக்காங்க. எது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட ஆபாச படத்தை போட்டு ஏதாவது நீங்கள் சைல்டு சம்மந்தமான ப்ரானோகிராஃபி பார்க்குறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அஃபென்ஸு. அதுக்கு வந்து மிக 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 கடுமையான தண்டனை வந்து நம்மளுடைய சட்டங்கள்ல இருக்கு. சைல்டு பார்னோகிராஃபி யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தண்டனை இருக்குன்ற ஒரு விஷயத்த கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நார்மலாக போட்டு சர்ச் பண்ணாலே 2 நாள் 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து லாக் பண்ணிடுவாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு செயலை வந்து எப்பயுமே செஞ்சிடாதீங்க. செஞ்சீங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துடும். இந்த சைல்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ போடப்பட்டது. தொடர்ந்து உங்கள் ஆதரவு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.